வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் 4 லட்சத்தை நெருங்கும் தங்க விலை. திரைச்சேரியின் 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி. கொழும்பில் வெடித்த போராட்டம். மண்கும்பானில் விஷமிகள் செய்த செயலால் பதற்றம். பல ஏக்கர் புற்றறைகள் எரிந்து நாசம். அதிக விலைக்கு அரிசி குடிநீரை விற்றவர்களுக்கு அபராதம். நாட்டில் மே மாதம் முழுவதும் தடையற்ற எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்வதற்காக தேவையான கையிருப்புகள் மாலைத்தீவின் மிதக்கும் சேமிப்பு கிடங்களில் சேமிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் மே மாதத்தில் எரிவாயு விநியோகத்தில் எந்தவித இடையூறும் ஏற்படாமல் தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் 20,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஒன்று தென் அமெரிக்காவில் இருந்து ஏற்கனவே புறப்பட்டுள்ளதுடன் அது மே மாதத்தின் முதல் வாரத்தில் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் எதிர்வரும் வாரங்களில் வரவிருக்கும் எரிவாயு கப்பல்களை பொறுத்தவரை தேவையான திட்டமிடல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை ஏப்ரல் 25 நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டிருந்த 20,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் தொடர்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மேலும் ஏப்ரல் மாதத்திற்காக ஆர்டர் செய்யப்பட்ட மொத்தம் 38,000 மெட்ரிக் டன் எரிவாயுவில் 7,000 மெட்ரிக் டன் கொண்ட முதல் தொகுதி மார்ச் மாத இறுதியில் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் நேற்று முன்தினம் காலை 24 கரட் தங்கம் 1 பவுன் 3,95,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 2,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 3,97,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,63,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1,800 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 3,65,200 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,625 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,650 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ள நிலையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,725 வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை திரைச்சேரியினால் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று திங்கட்கிழமை கொழும்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நிதி அமைச்சின் வளாகத்திற்கு முன்பாக சர்வஜன அதிகாரம் அமைப்பினர் இன்று காலை பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பொதுமக்களின் வரிப்பணம் முறையாக கையாளப்படாமை குறித்து இதன்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகளும் இந்த நிதி மோசடிக்கு எதிராக இன்று காலை இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் அறகலையவின் பிரஜைகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு எதிர்ப்பு போராட்டமும் இன்று மத்திய வங்கிக்கு முன்பாக இடம்பெற்றது. அரசாங்கத்தின் நிதி முகாமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய குறைபாடுகளே இவ்வாறான நிதி இழப்புகளுக்கு காரணம் என இதன்போது போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். யாழ்ப்பாணம் அள்ளைப்பிட்டி மண்கும்பான் இடையே நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரிசு காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ மூட்டியதில் பாரிய அளவிலான புற்றையறைகள் எரிந்து நாசமாகியுள்ளன. குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றது. அத்துடன் இந்த தீயினால் ஏற்பட்ட புகையின் காரணமாக வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலையும் உருவானது. ஊர்காவற்றுறை யாழ்ப்பாணம் வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இந்த நாசகார வேலையை விசமிகள் மேற்கொண்டதை சமூக நலன் விரும்பிகள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து
யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையால் நீர்வளம் வேகமாக வற்றி வரும் நிலையில் புற்களும் சருகாகி வரும் நிலை காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான தீமூட்டல் செயல்களை செய்வோர் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அதிக விலைக்கு அரிசி மற்றும் குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த பல வர்த்தக நிலையங்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய கடந்த 24ஆம் திகதி கண்டி, திருகோணமலை, காலி, தங்காலை, கிராந்துருக்கோட்டை மற்றும் ஹப்புத்தளை ஆகிய பகுதிகளில் உள்ள பல வர்த்தக நிலையங்களில் இந்த திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன. கீரி சம்பா மற்றும் ஏனைய அரிசி வகைகளை நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தமை இதன்போது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக அந்தந்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் ஒரு வர்த்தகர், காலியில் 2 வர்த்தகர்கள், தங்காலையில் 2 வர்த்தகர்கள் மற்றும் கிராந்துருக்கோட்டையில் ஒரு வர்த்தகர் ஆகியோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஹப்புத்தளை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதேவேளை அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த 2 வர்த்தகர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த ஹப்புத்தளை பிரதேச வர்த்தகர் ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும், அனுராதபுரம் பிரதேச வர்த்தகர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.